என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே ரொம்ப கேஸ் எல்லாம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு இப்படி பண்ணக்கூடாது. இவாள்லாம் என்ன தவறு பண்ணினதுக்கு அப்புறம் சிபிஐ வந்தா இவாளுக்கு தைரியம் இல்லை அதை வந்து எதிர் பண்றதுக்கு. அதனால வந்து சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அலறி இங்கேருந்து இப்படி தவறு பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், என்னோட இந்த மோசமாக பண்ணிட்டான், இது ஐயோ இதுதான் இவாளோட வேலை. நான் கேட்குறேன், யாராவது உங்கள் மேலே கேஸ் போட்டால் நீங்கள் வந்து மோடிக்கு மேலே கேஸ் போடுங்க. என்னை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கேன் உங்களோட அதிகாரமே, ஏன் போடுறதில்லை யாரும்? இப்போ என் மேல கேஸ் போடலையே இது வரையும். இப்போ ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து மோடி மேல கேஸ் போடுங்களே. பிரைம் மினிஸ்டர் மேல எப்படி கேஸ்? நான் சொல்றேன், துஷ்பிரயோகம் பண்ணேன்னா அதுக்கு அதிகாரம் உண்டு கேஸ் போடுறதுக்கு. நீ வந்து தவறா வந்து வேணும்னு இது பண்ணிருக்கேன்னு அதுக்கு வந்து டேமேஜஸ் கேட்கலாம். நேரடியா பிரைம் மினிஸ்டர் போடலாம். நீங்க வந்து இந்த சினிமா பார்த்து பிரைம் மினிஸ்டர் கடவுள்னு நினைச்சுக்கிறீர்கள். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் என்னமாத ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அது வந்து தவறா இருந்தா அது மேலே வந்து கேஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, அவரோட வந்து தவறான உங்க மேல கேஸ் போட்டிருக்கா அது சொல்லாதுங்க. நீ இதை பண்ணிருக்க, நீ அடானியோட சேர்ந்து இது பண்ணிருக்க, அதை கேஸ் போடுங்களே. ஓ, அதாவது அந்த பக்கத்துல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு கூட ரஃபால் சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இல்ல, அதுக்கு கிரிமினல் கேஸ் போடணும் கோர்ட்ல போய். சுப்ரீம் கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்கா, அட்ஜார்ன்மெண்ட் தள்ளி போட்டிருக்கா. அது முடிவில் கொண்டு வரலையே. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.